ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 டைப் ஆஃப் ஹைட்ராலிக் புல்லர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் பாட்டில் டைப் புல்லர். இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து புள்ளியில் 3 சைடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இங்கே கொடுத்துருப்போம். அதில் கனெக்ட் பண்ணி ஸ்க்ரூவை டைட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நடுவில் வந்து டிஸ்டன்ஸ் ஸ்பேஸ் வச்சு நீங்கள் பம்ப் பண்ணுற மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் ஸ்பேஸ் வந்து உள்ளே தள்ளிகிட்டே போகும். அந்த டைமில் வெளியிக்கிற புள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகி வரும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய புள்ளீஸு பேரிங்ஸு எல்லாமே வந்து கழட்டிக்கலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் இருக்கிற பேரிங்லாம் வந்து கழட்டிட்டுக்கிறாங்க. இது வந்து ரொம்பவுமே ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுக்கு அடுத்த டைப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், பம்ப் டைப் பாட்டில் டைப் ஹைட்ராலிக் புல்லர் தான். இது வந்து கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 10 to 5 டன் வரைக்கும் தரும். அது 5 to 10 டன் வரைக்கும் உங்களுக்கு வந்து அதோட கெப்பாசிட்டி இருக்கும். இது 10 to 15 இருக்கிறனால இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய புள்ளி எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ணி தான் கழட்டுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்ம வந்து ஃப்ரேம் ரெடி பண்ணணும். பெரிய பெரிய புள்ளிக்கு நம்ம புள்ளிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று ரெடி பண்ணி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட்ராலிக்கோட ஜாக்கை வச்சுட்டு அந்த டியூப் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து பம்போட கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம வெளியே வச்சுட்டு இதை வந்து பம்ப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கழட்ட முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய புள்ளி வந்து எவ்வளோ பெரிய புள்ளியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி வந்து ஈஸியாக கழட்டிக்கலாம். இப்போ வந்து ஒருத்தனை வந்து பம்ப் பண்ண இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் ஸ்பேஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். உள்ளேருந்து வெளியே வர நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஸ்பேஸை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்கிற மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த புள்ளி வந்து ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் ஆகி வரும். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவலோ தட்டியோ எதுவுமே கழட்ட முடியாது. இந்த மாதிரி பெரிய பெரிய புள்ளியை இந்த மாதிரி ஹைட்ராலிக்கு வந்து இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக புள்ளியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி வெளியே கொண்டு வந்துக்கலாம். வெளியே வர பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஸ்பேஸ் வந்து மாற்றிட்டே இருக்கணும். அப்படி மாற்ற தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு தள்ளி வெளியே அப்படி வந்து பார்த்திங்கன்னா புள்ளியை வந்து வெளியே எடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை நார்மலாக இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த பாட்டில் டைப்பில் இருக்கக்கூடிய பம்ப் டைப் புள்ளி அந்த ஹைட்ராலிக் ஜாக் தான் வந்து எல்லா ஹைட்ராலிக் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டைப்பு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மோட்டர்ஸ் அதோட புள்ளியை கழட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு இந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 HP மோட்ரு. அந்த 300 HP மோட்டரோட புள்ளியெல்லாம் கழட்டுறதுக்கு இந்த டைப் தான் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரேம் டைப் வச்சு நம்ம புள்ளியை கழட்டுற மூலமாக பார்த்திங்கன்னா புள்ளி எந்த விதமான டேமேஜும் ஆகாமல் ஷாஃப்ட் டேமேஜும் ஆகாமல் நீட்டாக வந்து புள்ளி வந்து ஓப்பன் ஆகி வந்துடுது. இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. நம்ம அந்த புள்ளி கழட்டின கடைசியில் ஹைட்ராலிக் ரிலீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹைட்ராலிக் பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைப் கொடுத்துருப்போம். அதை ரிலீஸ் பண்ணுற மூலமாக ஹைட்ராலிக் வந்து ரிலீஸ் ஆயிரும்.